அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆல் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்இபி பேசிக் இன்ஜினியரிங் அண்ட் சயின்ஸ்க்கான மோக் டெஸ்ட் தான் பார்க்க போகிறோம். டெஸ்ட் நம்பர் 1. இதில் 20 கொஷின்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு 20 கொஷின்ஸ் மட்டும் தான் பார்ப்போம். வீடியோ எண்ணில் இதுக்கான ஆன்சர் டிஸ்கஷன் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு 20 கொஷின்ஸ் வந்து பார்த்தோன்னா டைம் பேஸ்டு டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஓகேங்களா, ஒவ்வொரு கொஷின்ஸ்க்கு என்னென்ன அப்படின்னு சொல்லி என்னென்ன செகண்ட் அப்படின்னு சொல்லி அந்த கொஷின்லேயே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, நான் இன் பிட்வீனில் நான் எதுவும் பேச மாட்டேன். வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நீங்களே பாருங்கள். நான் வீடியோ பார்த்துட்டே இருக்கும்போது ஒவ்வொரு கொஷினும் டைம் முடிய நான் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். நீங்கள் மோக் டெஸ்ட் எழுதினா தான் நீங்கள் எந்த ரேஞ்சில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி உங்களை நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்க முடியும். சும்மா வீடியோ மட்டும் கடைசியில் கொஷின்ஸ் பார்த்துட்டு ஆன்சர் படிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பாட்டு 1000 கொஷின்ஸ் படிச்சுட்டே தான் இருக்கணும், ஆன்சர் படிச்சுட்டே தான் இருக்கணும். நீங்கள் எந்த ரேஞ்சில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணிக்க முடியாது. நீங்கள் ஃபைனலாக போய் டெஸ்ட் எழுத எக்ஸாம் டிஎன்இபி எக்ஸாம் டேரெக்டாக போய் டெஸ்ட் எழுதுறதுக்கு இந்த மாதிரி முன்னாடியே நீங்கள் மோக் டெஸ்ட் ஒரு 4-5 மோக் டெஸ்ட் எழுதிட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மோக் டெஸ்ட் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி பேப்பர் பென் எடுத்துக்கோங்க. பேப்பர் பென் எடுத்துகிட்டு ஒவ்வொரு கொஷின்ஸ்க்கும் ABCD ஆர் அதர்வைஸ் 1 2 3 4 எழுதிக்கோங்க. ஃபைனலாக இதுக்கான ஆன்சர் டிஸ்கஷன் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ டெஸ்ட் எழுதினா தான் நீங்கள் எந்த ரேஞ்சில் இருக்கீங்க, உங்களோட கேப்பபிலிட்டி எப்படி அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ பேப்பர் பேனா எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த டெஸ்ட் எழுதுங்க. டெஸ்ட் எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, நான் ஒவ்வொரு வீடியோக்கும் டைம் செகண்ட் சொல்லுவேன். ஃபைனல் 10 செகண்ட் 3 2 1 அப்படின்னு சொன்னோன்னையும் நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். நீங்கள் அதுக்குள்ளே நீங்கள் அதுக்கான ஆன்சர் எழுதுறதுக்கு பாருங்கள். ஓகேங்களா, ஸோ பேப்பர் பேன் எடுத்துக்கோங்க. என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ எண்டில் நம்ம இதுக்கான ஆன்சர் எல்லாம் டிஸ்கஷன் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ இதுக்கான சிலபஸ் இது வந்து சிலபஸ்லாம் கொஷின்ஸ் எல்லாம் கொஷின்ஸ் எடுத்திருக்கு. Your time start now. 40 seconds. Which option is correct? Last 10 seconds. Next question. ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. 60 செகண்ட் இருக்கு. லாஸ்ட் 10 செகண்ட். second. Last 5 seconds.
Last 10 seconds. Last 5 seconds. Last 10 seconds. Last 10 seconds. Last 10 seconds. Last 5 seconds. Last 10 seconds. Last 10 seconds.
last 10 seconds. Last 10 seconds. Last 10 seconds. Last 10 seconds. Ten seconds. Last 10 seconds. Last 10 seconds. Last 10 seconds. Last 10 seconds. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ 1 to 20 வரைக்கும் கொஷின்ஸ் பார்த்தோம். நீங்கள் ஆன்சர் எழுதிருப்பீங்க.
ஸோ அது கரெக்டாக தப்பா அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம ஆன்சர் டிஸ்கஷன் பண்ணலாம். இது நான் புது முயற்சியாக நான் எடுத்திருக்கேன். இது கரெக்டாக தப்பா, இந்த வே கன்டினியூ பண்ணலாமா, நெக்ஸ்ட்டு மோக் டெஸ்ட் இந்த மாதிரி வைக்கலாமா வேண்டாமா, ஸோ என்ன மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். நான் மோக் டெஸ்ட் வைக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ இந்த மெத்தடாலஜி நான் என்ன மாதிரி மெத்தடாலஜி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள். ஸோ ஒவ்வொரு கொஷின்ஸ் டிபெண்ட் பண்ணி டைம் செகண்ட்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ ஃபீட்பேக்கு எனக்கு வேணும். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கு டிபெண்ட் பண்ணி தான் நான் வீடியோ மேக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்கள் ஃபீட்பேக் ஏதாவது கொடுக்குற மாதிரி இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்டில் டைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோ இதுக்கான ஆன்சர் டிஸ்கஷன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், according to Lami's theorem, which of the following statement is true? Option 3 is the correct answer. Lami's theorem படிச்சிருப்பீங்களா? Lami's theorem applied mechanics topic. அதில் Lami's theoremல ப்ராப்ளம் பார்த்துக்கோங்க. ப்ராப்ளம் கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் வரும். ப்ராப்ளம் கொஷின்ஸ் Lami's theoremலேருந்து பார்த்துக்கோங்க. கொஷின்ஸ் ப்ராப்ளம் கொஷின். ஸோ இது ப்ரீவியஸ் கேட்ட கேட் கொஸ்டின், மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் ப்ரீவியஸ் கேட்ட கேட் கொஸ்டின், ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் டிபெண்ட் பண்ணதான கொஸ்டின். ஸோ இது ஏரோ மார்க் ரொம்ப முக்கியம். ஏரோ மார்க் டிபெண்ட் பண்ணி இங்கே சைன் சேஞ்சஸ் ஆகும். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் நம்பர் 3. நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following example of infrasonic sound waves sound produced by earthquake? ஆல்ரெடி நம்ம வீடியோலேயே நம்ம டிஸ்கஷன் பண்ணியிருக்கோம். சவுண்ட் ப்ரொடியூஸ் பை ரேட்ஸ், எர்த்குவேக், டால்ஃபின்ஸ். ஸோ இன்ஃப்ராசோனிக்னா என்ன, அண்ட் தென் அல்ட்ராசோனிக்னா என்ன, ஸோ அதோட ரேஞ்சஸ் நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? இன்ஃப்ராசோனிக் என்ன, அல்ட்ராசோனிக் என்ன, அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ அந்த ரேஞ்சஸ் முக்கியம், ஃப்ரீக்வன்சி ரேஞ்சஸ் முக்கியம். அதே மாதிரி அந்த எக்ஸாம்பிள் ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த எக்ஸாம்பிள் எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக கொஷின்ஸ் ரைஸ் ஆகும். ஸோ அந்த எக்ஸாம்பிள் படிச்சிருந்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் நீங்கள் ஈஸியாக எழுதிருக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த கொஷின் நம்ம ஆல்ரெடி வீடியோவில் டிஸ்கஷன் பண்ண கொஷின். இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் ஆல்ரெடி வீடியோவில் டிஸ்கஷன் பண்ணியிருக்கு. வீடியோ பார்க்காதீங்க, போய் பாருங்கள். இதுக்கான ஆன்சர் 500 kJ. இந்த ஆன்சர் ப்ரீஃபாக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருக்கு. போய் பார்க்காதீங்க, வீடியோ பாருங்கள். வேல்யூ ஆஃப் பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட், இது ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் ஃபார் எ மெட்டீரியல் வித் எலக்ட்ரிக் சஸ்பெக்டிபிலிட்டி ஆஃப் 4. ஸோ இதுக்கான ஃபார்முலாஸ் என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அந்த வேல்யூவை மைனஸ் பண்ணி எழுதுனீங்க அப்படின்னா அதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? பட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, சஸ்பெக்டிபிலிட்டி ஆஃப் 4ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 4ங்கிற வேல்யூ இந்தாண்ட வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா -1 இந்தாண்ட வந்து என்ன ஆகும், +1 ஆகும். ஸோ 4 + 1 என்னது, 5. ஓகேங்களா? ஸோ எந்த வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதை டிபெண்ட் பண்ணி வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ சஸ்பெக்டிபிலிட்டி ஆஃப் 4ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் வில் பி 5. இதுக்கு வந்து பார்த்தோன்னா யூனிட் கிடையாது. இன்கேஸ் இந்த இடத்துல சஸ்பெக்டிபிலிட்டி ஆஃப் 10 கொடுத்துருந்தாங்க அப்படின்னா என்ன ஆகும், உங்களுக்கு ஆன்சர் 11 கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அக்கார்டிங் டு கிரிஃப்ட், இஃப் F is stress as fracture and A is the flaw length, that which of the following is true? ஃப்ராக்சர் படிச்சிருப்பீங்களா மெட்டீரியல் சயின்ஸ். ஸோ அதுக்கான ஃபார்முலா கிரிஃப்ட், அதுக்கான ஃபார்முலாஸ் படிச்சிருப்பீங்களா. ஸோ அதுக்கான ஆன்சர் F into A whole power 1/2. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸோ நீங்கள் ஃப்ரிக்ஷன் படிச்சிருப்பீங்க. ஃப்ரிக்ஷனில் எந்த சிம்பிள் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு, ஒர்க்கு அண்ட் தென் ஃபோர்ஸ். ஸோ ஆங்கிளை டிபெண்ட் பண்ணி சைன் சேஞ்சஸ் ஆகும். ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கான ஆன்சர் W - P sin θ. Which of the following is an example of Newton's second law of motion? Conservation of momentum. First law என்ன, செகண்ட் law என்ன, தேர்ட் law, 0th law. ஸோ இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. அதுக்கான ஸ்டேட்மெண்ட் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின்,
பவுண்டரி லேயர் நம்ம படிச்சிருக்கோம் ஓகேங்களா. பவுண்டரி லேயர் 99% ஆஃப் ஃப்ரீ ஸ்ட்ரீம் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பட் அதுக்கான ஃபார்முலாஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ அந்த ஃபார்முலாஸ் நம்ம கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்கோம். ஸோ அந்த ஃபார்முலாஸ் என்ன படிச்சிருப்பீங்களே. ஸோ அதுக்கான ஆன்சர் நம்பர் 1. நெக்ஸ்ட் கொஸ்டின், டிப்ரெஷன் ஆஃப் ஓசோன் லேயர் காஸ் விச் ஆஃப் த ஃபாலோயிங். ஸோ ஓசோன் லேயர் டிபெண்ட் பண்ணி நம்ம என்னென்ன இது நடக்குது அப்படின்னு சொல்லி என்ன ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்துட்டு விச் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்க ஓசோன் லேயர் டிபெண்ட் பண்ணான கொஸ்டின் 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு எந்த ஸ்டேட்மெண்ட் இதுக்கான கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ only 1 and 2 is the correct answer. ஓகேங்களா. ஸோ என்விரான்மெண்டல் பொல்யூஷன் படிச்சிருப்பீங்களா. ஸோ அது டிபெண்ட் ஆன கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், இதுக்கான ஆன்சர் ஆல்ரெடி நம்ம வீடியோலேயே டிஸ்கஸ் பண்ணியிருக்கு, ப்ரீஃப் எக்ஸ்பிளனேஷன் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், த இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் இஸ் யூஸ்டு டு எக்ஸ்டெண்ட் த ரேஞ்ச் ஆஃப். இது நம்ம வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணல. ஸோ இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டாபிக் இருக்குல்ல, அந்த டாப்பிக்கான கொஸ்டின்ஸ். அதுக்கான ஆன்சர் இண்டக்ஷன் இன்ஸ்ட்ருமெண்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா, ஸ்டடி த ஃபாலோயிங். இந்த ப்ரோக்ராம் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு ப்ரோக்ராம் சி ப்ரோக்ராம் வரும். சி ப்ரோக்ராம் இந்த வீடியோ நம்ம டிஸ்கஷன் பண்ணல, நம்ம ஆல்ரெடி இந்த கொஷின்ஸை டிஸ்கஷன் பண்ணல. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன. ஸோ வீடியோ நீங்கள் கான்செப்ட் தெரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா இதில் எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக அப்படின்னு சொல்லி நீங்கள் ஈஸியாக சொல்லலாம். ஸோ இதுக்கான ஆன்சர் இட் வில் கீப் ஆன் பிரிண்டிங் டைம் டு சேவ். நீங்கள் என்ன பிரிண்ட் அப்பில் கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா. அதுக்கு ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக வாய்ட் மெயின் கொடுத்துருக்காங்களா, அதே மாதிரி ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணியிருக்காங்களா, எந்த இடத்துல செமிகோலன் மிஸ் பண்ணியிருக்கா, நம்ம எரர் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுவோம் தெரியுமா. ஆல்ரெடி நம்ம 11th 12th படிச்சிருக்கோம் சி ப்ரோக்ராம். ஓகேங்களா. ஸோ அந்த எந்த இடத்துல எரர் இருக்கோ அதை ஈஸியாக ஐடென்டிஃபிகேஷன் பண்ணணும். ப்ளஸ் நீங்கள் பிரிண்ட் அப் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்தீங்களோ அது அப்படியே பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா. இதெல்லாம் பேசிக் கொஸ்டின்ஸ், சி ப்ரோக்ராம் கொஸ்டின். Next, which of the following is correct syntax to send an array and parameter to function. array topic. ஓகேங்களா. அரேனாலே நம்ம எந்த சிம்பிள் யூஸ் பண்ணுவோம், அந்த சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. இது ரொம்ப பேசிக்கான கொஸ்டின்ஸ். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இது சிம்பிளாக சொல்லிடுவாங்க. அரே ஸ்டேட்மெண்ட்னா நம்ம இந்த இடத்துல அன்சிம்பிள் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர், பெஸ்ட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். இது பெஸ்ட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். ஓகேங்களா. பெஸ்ட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட், இன்சுலேட்டர். ஸோ அதெல்லாம் படிச்சிருப்பீங்களா. நெக்ஸ்ட், த டெக்னிக்ஸ் ஆஃப் குரோமட்டோகிராஃபி இஸ் யூஸ்டு டு. இது ஆல்ரெடி நம்ம வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். செப்பரேட் த சப்ஸ்டன்ஸ் ஃப்ரம் தி மிக்சர். நான் ஆல்ரெடி வீடியோ டிஸ்கஷன் பண்ணதை ஒரு 4 or 5 கொஷின்ஸ் அந்த ரேஞ்சில் தான் எடுத்திருப்பேன். ஓகேங்களா. ரிமைனிங் எல்லாமே ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கேட் கொஸ்டின்ஸ் அண்ட் தென் டிஎன்இபி கொஷின்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் நம்ம எடுத்திருக்கு. ஸோ லெவல் வந்து பார்த்தா அப்படின்னா ஈஸி, டிஃபிகல்ட் அண்ட் மாடரேட், இதை டிபெண்ட் பண்ணி தான் இந்த மோக் டெஸ்ட் எடுத்திருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், வென் இன்ஃபர்மேஷன் இஸ் ஸ்டோர்ட் இன் மெமரி இட் இஸ் நோன் ஆஸ். இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணுற மெமரிக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யுவர் ஆன்சர் ரைட் ஆப்ரேஷன். A semiconductor device made out of materials having very high temperature coefficient of resistance. These questions already discussed in our videos. Our answer is thermistor. Next question answer already discussed in our video. This question answer 5.24. So subscribe our YouTube channel, time to save. So உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் சொல்லணும்னு தோணுச்சுன்னா சொல்லுங்கள். இந்த மாதிரி மோக் டெஸ்ட் வைக்கலாமா, இல்லை ப்ரீவியஸ் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4, ஸோ அந்த மாதிரி கன்டினியூ பண்ணலாமா அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ இந்த ஃபீட்பேக் நீங்கள் என்ன ஃபீட்பேக் கொடுக்குறீங்களோ அதை டிபெண்ட் பண்ணி தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ மேக் பண்ணுவேன். ஸோ புதுசாக முயற்சி பண்ணலாமே நான் ஒரு மெத்தடாலஜியில் நான் க்ரியேட் பண்ணுறேன். இந்த மாதிரி மோக் டெஸ்ட் வச்சு பார்த்தோன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்கு.
கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். 20 கொஷின்ஸ்க்கு நீங்கள் எத்தனை கொஷின் ரைட் ஆன்சர், எத்தனை கொஷின் ராங் ஆன்சர்னு சொல்லி போடுங்க. நான் 20க்கு நான் 10 மார்க் தான் எடுத்தேன், ஓகே நோ ப்ராப்ளம். 5 மார்க் தான் எடுத்தேன், நோ ப்ராப்ளம். நான் 20 out of 20 அப்படிங்கிறீங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். யுவர் ஃபீட்பேக் இஸ் ஆல்வேஸ் வெல்கம். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள். சரி, எனக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது, மோக் டெஸ்ட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இதே மோக் டெஸ்ட்டு நம்ம கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறீங்க கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணாதீங்க. டிஸ்லைக் மீன்ஸ் பிடிக்கலன்னா நான் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணுமோ அந்த மாதிரி வீடியோவை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். சரி, இந்த வீடியோ வேணும் வேணாம் அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். So subscribe our YouTube channel Time to Save, then only you can update more videos like this. Thank you.